லாஸ்ட் மினிட்ல இப்படி ஆகும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்னாச்சுன்னு வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 1 மந்த்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஏற்காடு போறதுக்காக டிக்கெட் எல்லாமே புக் பண்ணி, ரூம்ஸ் எல்லாமே புக் பண்ணிட்டாங்க. ஸோ அம்மா வீட்லேருந்து வந்ததுமே நெக்ஸ்ட் டே தான் பார்த்தீங்கன்னா, ஏற்காடு போற பிளானு. ஸோ மார்னிங்லேருந்து குக் பண்றது, பேக்கிங் பண்றது இந்த மாரி ஒர்க் எல்லாமே கரெக்ட்டா இருந்தது. இப்போ தான் ட்விஸ்ட்டே ஸ்டார்ட் ஆச்சு. ஜயான் குட்டிக்கு ஃபுல் ஹெவி ஃபீவர் ஆயிடுச்சு. ஸோ மெடிசன்லாம் தந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நல்லா தான் இருந்தான். ஸோ இப்போ அவனோட உடம்பு நல்லா தானே இருக்கு. சரி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஜயான் குட்டிக்கு தேவையான மெடிசன்ஸ், அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு குல்லா, அதுக்கப்புறம் ஹக்கீஸ், டயப்பர்ஸ்ன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி எடுத்து ரெடியா வச்சுட்டேன். அண்ட் அயானுக்கு இந்த ஸ்லிப்பர் பார்த்தீங்கன்னா மீஷோல இருந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவே குவாலிட்டி சூப்பரா இருக்கு. இந்த ப்ராடக்ட் லிங்க் வேணா கமெண்ட்ல லிங்க் சென்ட் பண்ணுங்க. இமீடியட்டாவே உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்றேன். அண்ட் இருக்கிற டென்ஷன்ல இது வேற ட்ரெஸ்ஸிங் டேபிளுடைய கீ பார்த்தீங்கன்னா எங்க வச்சேனே தெரியல. அம்மா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கேயோ வச்சுட்டேன். தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்ல. ஏதாவது அர்ஜென்ட் டைம்ல ஏதாவது தேடணும்னா கண்டிப்பா அது கிடைக்கவே கிடைக்காது. அது எனக்கு மட்டும் தான் அப்படியா, எல்லாருக்கும் அப்படியான்னு எனக்கு தெரியல. மேக்கப் திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல தான் இருக்கு. ஸோ எதுவுமே எடுக்கல, அப்படியே கிளம்பிட்டேன். நைட் 11:00 ட்ரெயின்னு நினைக்கிறேன். ஸோ வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஜயான் குட்டியை காட்டிட்டு மெடிசன்லாம் வாங்கிட்டு அப்புறம் தான் அந்த ஸ்டேஷனுக்கே வந்தோம். உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஏற்காடுக்கு போறதுக்கு கொஞ்சம் கூட மனசே இல்ல. குழந்தை இப்படி ஃபீவர்ல இருக்கானேன்னு சொல்லிட்டு. இதுல இன்னொரு சோகம் வேற, ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ஏற்காடுக்கு வரவே இல்ல. நான் மட்டும் தான் குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு போறேன். அவர் வந்திருந்தாவது நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருப்பேன். அவருமே வரலையா. ஸோ ரொம்பவே சேடா தான் நான் போனேன். ஸோ என்னோட மாமனார் மாமியார் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி வா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிருந்தாங்க. ஸோ போனதுமே ஜயான் குட்டிக்கு மாமனார் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் கட்டி விட்டுட்டாங்க. ஸோ அடிக்கடி வீடியோல சொல்ற விஷயம் தான், என்னோட பசங்க பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் ரொம்பவே வீக். அதனாலயே நான் எங்கேயுமே அவுட்டிங் போறதே இல்ல. அப்புறம் ஜயான் குட்டிக்கு மெடிசன்லாம் கொடுத்து ஜயான் குட்டியை தூங்க வச்சதுமே அயானுக்கு ஊட்டி விட்டு நானுமே சாப்பிட்டுட்டேன். ஸோ இன்ஷால்லா துவா செய்யுங்க. இதோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.